சார் சார் இப்போ எனக்காக வந்து ஒரு முயலை இப்போ டெமோ காட்டுறீங்க. இப்போ இந்த முயல் எந்த பகுதியை நம்ம சாப்பிட்டா சத்து அதிகம்? இப்போ வந்து ஆடு பார்த்தீங்கன்னா தொடெலும்பு நெஞ்செலும்பு சொல்கிறாங்களே, அதே மாதிரி முயல்களில் எந்த எலும்பு பகுதி சாப்பிட்டா சத்து அதிகம் சார்? ஓகே, இப்போ உங்களுக்கு நான் அந்த உரிச்ச முயல் உங்களுக்கு காமிக்கிறேங்க. எப்படின்னு பாருங்கள், நான் சொல்லித்தரேன் ஒவ்வொன்றா. இதுதான் முயல் கறி. இந்த மாதிரி நல்லா மீட் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா ஒரு இதாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், பார்த்துக்குங்க. இதுதான் உண்மையான முயல் கறி, சரிங்களா? நல்லா நல்லா பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட், ஓகேங்களா? இப்போ நான் சொன்னேன்ல, அதாவது வந்து கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா உகந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்னி, 2 கிட்னி இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா இந்த நெஞ்சு பார்த்துக்குங்க, நெஞ்சு எலும்பு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அது போக பார்த்திங்கன்னா இந்த தலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதோட பிரெயின் பார்த்திங்கன்னா கூகுள் போய் செக் பண்ணி பாருங்கள், ஆட்டிசம் நோயே கிளியர் ஆகுது. அது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இதோட பிரெயின் அவ்வளோ ஒரு பவரான ஒரு ஆர்கானிக் மெடிசின் அது, சரிங்களா? அப்புறம் அது போக இல்லை மீட்டு தான், பிரியாணிக்குன்னு தனியாக வெட்டிக்கலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு தனியாக வெட்டிக்கலாம், ஓகேவா? இதுதான் முயலோட மீட், நல்லா பார்த்துக்குங்க. அப்புறம் இது எல்லாமே சதை தான். மெயின் வந்து பார்த்திங்கன்னா அது போக இன்னொன்று பார்த்திங்கன்னா அதோட ஈரல். இது வந்து ஈரல்னு சொல்லுவோம். ரொம்ப சத்துமிக்க பகுதி இது தான். எந்த காரணத்தை கொண்டும் முயல் கறி சாப்பிட்றவங்க இந்த ஈரலை சாப்பிடாமல் விட்டுறாதீங்க. அவ்வளோ சத்துக்கள், புரோட்டீன் அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. ஏன்னா ஈரல் நல்லா இருந்தால் தான் முயல் நல்லா உயிர் வாழும். அப்போது அந்த லிவர் வந்து நல்லா கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆனால் தான் முயல் நல்லாயிருக்கும். அப்போது வந்து ஈரலை வந்து நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் நீங்களும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கூகுள் போய் பார்த்துக்கலாம். அதோட ரேபிட்டோட லிவரில் என்னென்ன இருக்குது, அதோட என்ன ப்ரோட்டீன் இருக்குது, எவ்வளோ கலோரிஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக ஈரல் மட்டும் வெளிநாட்டினர் பார்த்தீங்கன்னா பெர் கேஜ் 5000 வாங்குற அளவுக்கு ரெடியாக இருக்காங்க. ஈரல் மட்டும் பெர் கேஜ் அவ்வளோ ஒரு ஒர்த்தபிள் இந்த ஈரல். அதை வந்து நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். ஓகே சார். இப்போ கோயம்புத்தூர் மட்டும் தான் நீங்கள் வந்து ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணுறீங்க. இப்போ தான் அவங்க முன்னாடியே உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடணுமா, இல்லை இங்கே வந்து தான் எல்லாம் கட் பண்ணி லைவாக காமிப்பீங்களா சார்? கண்டிப்பாக. ஏன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு சண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி ஒரு 3 அல்லது 4 முயல் கட் பண்ணி வச்சுருவேன். முதல்ல ஆர்டர் கொடுத்துருவாங்க. கட் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் தான் பிரியாணிக்கு தனியாக பீஸாக கொடுப்பேன், ஃப்ரைக்கு தனியாக கொடுப்பேன், கிரேவிக்கு தனியாக கொடுப்பேன். அது தகுந்த மாதிரி முயலை எடுத்து அந்த மாதிரி கட் பண்ணி வைப்பேன். ஏன்னா எனக்கு முதல்ல ஆர்டர் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து அங்கே வரும்போது அங்கே கால் பண்ணணும், எனக்கு வந்து இத்தனை முயல் வேணும், 4 முயல் சொன்னால் தான் நீங்கள் வந்து டைம் அவங்களுக்கு டிலே ஆகாது, உங்களுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும் அந்த டைமிங் வந்து. இல்லை, மெயின் என்னென்னா வரும்போது கால் பண்ண வேண்டாம், அதுக்கு முந்தின நாள் நாளைக்கு வேணும்னா இன்றைக்கி எனக்கு கால் பண்ணி புக் பண்ணணும். அப்போ தான் என்னால் முயல் கொடுக்க முடியும். எவ்வளோ டிமாண்டாக இருக்குது இப்போது. முயல் என்னால் கரெக்டாக சப்ளை பண்ண முடியறதில்ல. ஏன்னா ஒருத்தர் வந்து முயல் மீட் சாப்பிட்டாங்க, வேறு எந்த மீட்டும் சாப்பிட மாட்டாங்க. பட் அவ்வளோ டைஜஷன் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே உடம்புக்கு நல்லதாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா மருந்தே கிடையாது, ஆர்கானிக்காக நாங்கள் ஃபுட்டு போடுறதுனால நல்ல ஒர்த்தபிள் தான். ஓகே சார். சார் இப்போ இது இந்த முயல் வந்து பிரியாணி நல்லா இருக்குமா, இல்லை வந்து ஃப்ரை சில்லி சிக்கன் சில்லி பொறையாமல் எதில் வந்து இந்த முயலுக்கு வந்து ருசி அதிகமாக இருக்கும்? மெயினாக பார்த்தீங்கன்னா கிரேவிக்கு முயல் கறி நல்லாயிருக்கும். அதே மாதிரி ட்ரை ஃப்ரை நல்லா, அதாவது வந்து குழம்பு இல்லாமல் நல்லா ட்ரையாக வறுத்து நம்ம சாப்பிட்டோம்னா இனி கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும். பிரியாணிக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். சார் இப்போ உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் பார்த்து முயல் கறி ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணால் நீங்கள் எத்தனை கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் வந்து ஃப்ரீ ஹோம் டெலிவரி தருவீங்க? மினிமம் அவங்க எத்தனை கிலோ ஆர்டர் பண்ண உங்களுக்கு? ஓகே, இப்போ மேக்ஸிமம் வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் நியர்பை, அதாவது என்னோடய ஃபார்ம் இருக்கிறதுலேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே எனக்கு ஆர்டர் பண்ணலாம். பட் நான் சொன்ன மாதிரி தான் முந்தின நாள் ஆர்டர் பண்ணணும். மினிமம் ஒரு 2 kg எனக்கு ஆர்டர் பண்ணணும், மீட் மட்டும். அதாவது வந்து லைவ் மீட் கிடையாது, மீட் மட்டும், ஒன்லி மீட். எனக்கு 2 kg ஆர்டர் பண்ணால் தான். பட் கிலோமீட்டரை பொறுத்து வந்து நான் சார்ஜ் வாங்கிக்குவேன். அது என்ன கிலோமீட்டரும் தகுந்த மாதிரி சார்ஜ் வாங்கிடுவேன். சரி, இப்போ ஆடு பார்த்தீங்கன்னா சில பேர் தொடர்ந்து மட்டும் வேணுமாங்க, நெஞ்சில் மட்டும் வேணுமாங்க. அது மாதிரி இதுக்கு அப்படி இருக்கா, இல்லை ஒரு முயல்லாம் ஒரு முயல் கம்ப்ளீட்டாக வாங்கிட்டு போயிடணுமா? அப்படி இல்லை. ஏன்னா ஆடுங்கும் போது பெரிய பீஸு, ஒரு ஆடு போய் ஒரு ஆள் சாப்பிட முடியாது இல்லையா?
அப்போது இது சாதாரணமாக 2 பேர் சாப்பிடலாம் ஒரு முயல். அப்போது ஒரு முயல் அப்படியே கட் பண்ணி கொடுத்துடலாம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இப்போ எனக்கு வந்து ஒரு முயல் வேணும்னா எனக்கு ஒரு முயல் வேண்டாங்க, நெஞ்சிலும் மட்டும் கொடுங்கன்னா அது மாதிரி ஃபில்டர் பண்ணி தருவீங்களான்னு நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியாதுங்க. அவ்வளோ என்கிட்ட முயல் என்னால் கொடுக்க முடியறதில்ல. முயல் கறிக்கே கேட்டாலும் நான் பார்த்துட்டு என்னால் கொடுக்குற சுச்சுவேஷன் இருக்குது. ஒரு முயல் அப்படியே கட் பண்ணி உங்களுக்கு மீட்டாக கொடுத்துருவோம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஒருத்தர் வந்தாங்கன்னா ஒரு முயல் அப்படியே வாங்கிட்டு போயிடணும். கண்டிப்பாக ஆடு மாதிரி தனித்தனியாக பிரித்து தர மாட்டீங்க. கொடுக்க முடியாது. ஓகே ஓகே சார். வேறு என்ன சொல்லுங்கள் சார் மக்களுக்கு மீட்டை பற்றி? நல்லா அதான் வந்து முயல் கறியில் வந்து அவ்வளோ ஒரு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஒரு நல்ல கலோரிஸு, பின்ன டைஜஷன் எல்லாம் நல்லா இருக்கும். எல்லோரும் சாப்பிடுங்க. பண்ணை வளர்ப்பாளர்கள் வந்து நாங்கள் முயல் பண்ணை வளர்த்துறவங்களுக்கு நாங்கள் ஊக்குவிச்சிட்டு இருக்கோம். அவங்கள நீங்கள் கொடுத்து பழக்குங்க, சாப்பிட பழகுங்க. முதல் நீங்கள் சாப்பிட்டு பழங்க பண்ணையாளர்கள் அப்படிங்கள. பண்ணையில் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. மேபி ஃப்யூச்சரில் முயல்ங்கிறது வந்து ஒரு கோழி இறைச்சி மாதிரி மாறுங்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது, எனக்கு தெரியுது. ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே, நன்றி.